அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது, இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களில் சிக்கி தவிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கைகூட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் இந்த வாரம் முழுவதும் பலம் பெறுகிறார். சூரியன் மற்றும் புதன் இணைந்து லாபத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஆகிய 5ஐ பார்க்கின்றன. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் தவிடுபடியாவதோடு நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே நினைத்த வழியில் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற முதன்மை கிரகமான சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் போன்ற அனைத்தும் நிறைவாக இந்த வேளையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் ஆதரும் சூரியனும் இணைந்திருப்பதால் அலைச்சல் சிரமம் குறைவதோடு மட்டுமல்லாது தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் எளிதில் வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் 4, 5, 6, 7 என பல இடங்களில் வலம் பெற போகிறார். நன்மை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் வலம் வருவதால் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே சரியான வழியில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாகவும் பார்க்கிறாருங்க சந்திரன். எனவே நினைத்த காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் சனி பகவான் ராகுவுடன் இணைந்து ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை வலு சேர்க்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடை தாமதமின்றி உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசி அதிபதியான சூரியன் மற்றும் ராசியின் அதிபதியான புதன் ஆகிய கிரகநிலைகள் லாபத்தில் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனியும் யோகஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக தொழில்துறை, வியாபாரத்துறையை வலுப்படுத்தக்கூடிய வகையில் கர்மஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சுக்கிரனும் வலுவருவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளில் அதிரடியான மாறுதல்களை சந்திக்க முடியும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக பல சிரமங்களை சந்தித்து வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு அத்தனை சிரமங்களும் இந்த தருணத்தில் தவிடுபடியாவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை குரு மற்றும் சுக்கிரன் இணைந்து கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இதே வேளையில் சப்தம பார்வையை மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் பதிப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள்
விஷயங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல், தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக இந்த வேளையில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. முதலில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று சிறிதாக தோன்றலாம். ஆனால் அதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது சனி ராகு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்க முடியும். ஆனால் அதே வேளையில் திருக்கணிதத்தின்படி சப்தமத்தில் நுழைந்திருக்கிறார் சனி. எனவே தொழில் வியாபார ரீதியாக அவசரப்பட்டு எடுத்தோம் கவிர்த்தோம் என்று சில முடிவுகளை கன்னிராசிக்காரர்கள் எடுப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அதன் காரணமாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், சிரமங்களை முற்றிலுமாக விலக்கி நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும். எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களும் சிக்கல்களும் தவிடுபடியாகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஜென்மராசியில் வலம் வருகிறாருங்க. மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அவர் ஜென்மராசியில் அமர்ந்திருப்பதால் எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் செவ்வாய் ஜென்மத்தில் இருப்பதால் செயல் வடிவத்தில் மிகப்பெரிய அளவில் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவே சில நேரங்களில் சாதகமாகவும் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அதிரடியாக செய்ய வேண்டும் என்று சில விஷயங்களை தவறாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கேது விரயத்தில் இருப்பதால் அவ்வப்போது எதிர்மறையான சிந்தனையும் கற்பனையான பயங்களும் மனதில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தூங்குவதில் அதிக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். எனவே தூங்குவதற்கு முன் பல பிரச்சனைகளை நன்கு சிந்தித்து அதற்கு பிறகு எதுவும் மனதில் இல்லாமல் தூங்க முயற்சி செய்யுங்கள். நல்ல தூக்கம் நிம்மதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது கனவுகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று சாதகமாக அமையாது. சின்ன சின்ன குழப்பமான கனவுகள் ஏற்படலாம். அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த தருணத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அனுபவம் நிறைந்தவையாகவும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படக்கூடியதாகவும் அமைந்திருப்பது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. தற்போது மிகப்பெரிய அளவிலான திட்டங்களை கன்னிராசிக்காரர்கள் செயல்படுத்துவதில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். மேலும் இந்த தருணத்தில் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிக்கலில் இருந்தால் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.